due respect to everybody because he is building a relationship. It's okay. Just 2 minutes, 3 minutes. அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இந்த அர்ஜென்ட் கிரைசிஸே வராது. அதே மாதிரி இந்த பேனா இங்கே இருக்கணும்னா இங்கே தான் இருக்கணும். இந்த பேனா இங்கே ஒரு நாள் வைக்கிறது, ஒரு நாள் இந்த ட்ராயரில் வைக்கிறது, ஒரு நாள் வேற எங்கேயோ வைக்கிறதுனா திடீர்னு இந்த பேனா தேவைப்படும் போது you will search, you will search, you will search, you will search, you will not find it. அதனால என்ன ஆகும்? டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்? கோபம் வரும். யார் மேலே கோபம் வரும்? வீட்டில் யாராவது வேலை செஞ்சுருக்காங்க கோபம் வரும், அல்லது வீட்டில் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க மேலே கோபம் வரும், இல்லை வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே கோபம் வரும். நீங்களாம் எடுத்து போடுறீங்க, இவய் கச்சா அங்கே போடுறீங்க, இங்கே போடுறீங்க. ஒரு சும்மா ஒரு இது நடக்கும், ட்ராமா நடக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் முன்னாடி இருந்துருக்கீங்களா? லிஃப்ட் மேலே போயிருக்கோம், லிஃப்ட் வர்றோம், ஒரு ப்ரெஸ் பண்ணியாச்சு, அங்கே லைட் எரியுது. அந்த லிஃப்ட் கீழே வரது வரைக்கும் 10 தடவை அழுத்தம். 10 தடவை அழுத்தினாலும் 10x ஸ்பீடில் வருமா அது? அதே மாதிரி டிராஃபிக்கில் நிற்பாரு, தெரியுது டிராஃபிக் நிற்குதுன்னு, பாம் 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 பாம், அந்த டிராஃபிக் ஐயோ 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 ஐயோ. All these things will happen because he is not proactive. இந்த ஹேபிட்ஸ் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி be proactive. Keep end in mind. முதல்ல your purpose, end in mind, not how much you are going to earn. Earning is going to come. Purpose சரியாவே earning ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இவ்வளோ பேரை ஃபீட் பண்ண போகிறேன், இவ்வளோ பேரை நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன், இவ்வளவு பேருக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க போகிறேன், இவ்வளோ பேருக்கு நான் ஒரு கல்வி கொடுக்க போகிறேன், இது என்னுடைய தலையாய காயம். எனக்கு ஒரு கல்வியோட ஈவென்ட் பேச போகிறாங்க, இது மாதிரி பேசுவாங்க, அதுதான் என்னுடைய ஒர்க்கிங் அப்படின்னு நினச்சி பாருங்க. அதுக்காக பணம் சேரும் உங்ககிட்ட. அண்ட் கீப் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இப்போ நவ் யூ ஹவ் ஒன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நவ் கம்ஸ் பப்ளிக் விக்டரி. பப்ளிக் விக்டரியில் ஃபர்ஸ்ட் இது வின் வின். நம்ம நார்மலாகவே வின் லூஸ். நான் ஜெயிக்கணும், அவன் தோக்கணும். நோ ஃப்ரெண்ட்ஸ், வின் வின். அப்படியெல்லாம் வருமா? வரும். ஏன் வராது? அந்த வின் வின் இருக்கிறவங்க. இப்போ நம்மளுடைய நிறுவனம் எடுத்துக்கோங்க, நான் ஜெயிக்கணும், என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெயிக்கணும், அது மாத்திரம் இல்லை, எனக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்க ஜெயிக்கணும், எனக்கு வேலை செய்கிறவங்க எம்ப்ளாயீஸ் ஜெயிக்கணும். அதனால தான் இட் ஹஸ் பிகம் தி பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க் வித். வெண்டாஸ் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இல்லை. பேமெண்ட் அப்படி, அதில் பேமெண்ட்டில் இந்த ஆக்டிவிட்டீஸில். அதே மாதிரி கவர்மெண்டல் டீலிங்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, என்ன கோடு போட்டிருக்காங்களோ அதான் கோடு. பிகாஸ் எவ்ரிபடி ஹஸ் டு வின். தட் வின் வின் சிச்சுவேஷன், அதுதான் நீண்ட காலத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ வந்திருக்க சிலதெல்லாம் வின் வின்னா வந்திருக்கு பாருங்க. ஜெயிக்குமா? ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ வின் வின் இங்கே பாருங்க. ஐம் கோயிங் டு ஷோ அட்டெண்டிங் டு லிட்டில் திங்ஸ். எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். இஃப் யூ ஹவ் டு வின், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இண்டிவிஜுவல், கீப் தி கமிட்மெண்ட், கிளாரிஃபைங் எக்ஸ்பெக்டேஷன், ஷோயிங் பர்சனல் இன்டெகிரிட்டி. அப்பர் கரெக்டாக இருக்கணும். அப்போ எப்போ தப்பு பண்ணிட்டோம்னா யூ ஹவ் டு அப்பாலஜைஸ் சின்சியர்லி. சும்மா சாரி இல்லை, அந்த சாரி சொல்லும் போதே அது அவங்களுக்கு தெரியணும் உண்மையாகவே அவர் சாரி கேட்குறாரு. பிகாஸ் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்குள்ளே அப்படியே ஊறிடுச்சு. பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ். அண்ட் நார்மலி இந்த வின் வின்னே எப்படி காமிக்கிறேன் பாருங்க. ஐ ஷோ எ குவாட்ரண்ட். நிறைய இடத்துல வின் வின் இருக்காது. ஒன்று வின் லூஸ், அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவேன், நான் தோத்துறவையா அவன் ஜெயிச்சிருவான். இன்னொன்று எப்படி தெரியுமா? எனக்கு ஒரு கண்ணு போனாலும் இன்னொருத்தருக்கு 2 கண்ணு போகணும். லூஸ் லூஸ். இன்னொன்று வின், நான் தான் வின், யாருக்கு. அல்லது வின் வின் ஆர் நோ டீல். இதை ஒரு குவாட்ரண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க.
அதாவது மக்கள் இடத்தில் இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இங்க காமிச்சிருக்கோம் பாருங்க, கன்சிடரேஷன், இங்க வந்து கரேஜ், தைரியம். இப்படி போக போக அதிக தைரியம், இப்படி மேல போக போக மக்கள் இடத்தில் பரிவு, மக்கள் இடத்தில் அதிக பரிவு. எனக்கு தைரியமே இல்லை இப்படி இருந்தோம்னா, புரியுதுங்களா? மேல இருக்கும் நிறைய பரிவு, மக்கள் இல்ல மக்கள் தான், ஆனா எனக்கு தைரியமே இல்லை. அப்ப என்ன இருக்கும் மேல? லூஸ் வென், நான் தோத்துக்கிறேன்ப்பா, நீ ஜெய். அதே மாதிரி மக்கள் இடத்துலயும் கன்சிடரேஷனே இல்லை, எங்கிட்டையும் கரேஜ் இல்லை, நீயும் தோளு நானும் தோத்துருவேன். மக்கள் மேல அதிக பரிவு, எங்கிட்டையும் அதிக தைரியம். இந்த குவாட்ரண்ட் வின் வின், வின் வின். அசட்டுத்தனமான தைரியம், மக்கள் மேல கரேஜ், இதுவே இல்லை, கனிவே இல்லை கீழே. அப்போ வின் லூஸ், நான் ஜெயிப்பேன், உன்னை தோக்கடிச்சே தீருவேன், உன்னை தோக்கடிச்சே இதுதான். பட் யார் ஜெயிப்பாங்க? வின் வின் தான் ஜெயிப்பாங்க. இதுதான் ஹேவ் தி கரேஜ், ஜெயிப்போம், எல்லாரும் ஜெயிப்போம். ஹேவ் திஸ் கரேஜ். அண்ட் அடுத்த ஹேபிட், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் பி அண்டர்ஸ்டுட். அதாவது நம்ம என்ன குறைப்படுகிறோம்னா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த நிறுவனம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது சார், இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை எம்ப்ளாயிஸ் ஆஃபீஸில் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார், அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க சார். வீட்லையும் நம்ம அம்மா அப்பா நம்மள புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி அம்மா அப்பா குழந்தைகளை, தாய் தகப்பன குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்க கவலை. குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா எங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை, எங்களோட இது என்ன வேணும் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும் அதை புரிஞ்சுப்போம், கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா முதல்ல வர வேண்டியது லிசனிங், காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, வீட்லயும் சரி எங்கேயும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு என்ன வேணுமோ தான் கொட்டிடுறோம். குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அவன் கேளு, அதுக்கப்புறம் டே இது இருக்குடா, இப்படி பண்ணா எப்படிடா, அப்புறம் நீ சொல்லு. நிறைய இடத்துல புரியப்படும், ஆனால் அது நம்ம செய்யறதே கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு அப்ளை, அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம என்ன செய்யணும். அதே மாதிரி சி ஐ am an upline for my downline. Same I am a downline for my upline. புரிஞ்சுதா? கரெக்ட். ஆஸ் அ அப்ளைன் ஃபார் மை டவுன்லைன், என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, டவுன்லைனுக்கு என்ன வேணும் நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அவருக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன தேவைப்படுது, அவர் எது வேணும்னு நினைச்சிட்டு இருக்காரு, அது ரைட்டா தப்பா அது வேற, என்ன புரிஞ்சிட்டு இருக்காரு, அப்பதான் அவரை திசை மாற்ற முடியும். அதே மாதிரி டு மை அப்ளைன், ஐ எம் a downline, அப்ளைன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். இப்ப நான் இங்க as an upline, நல்லா ப்ளீஸ் see this, as an upline I am expecting, I am telling, நான் உனக்கு என்ன வேணும் நான் பார்க்குறேன், அப்புறம் தான் எனக்கு என்ன வேணுங்கிறத அப்போ அதே தான் அங்கே நான் கேட்குறோம். நான் எதுக்கு முதல்ல அவருக்கு வேணுங்கிறத தரணும், அங்கதான் தோல்வி ஆடுறோம். as you as a upline to downline, see what he is expecting from you. அதே மாதிரி as a downline to your upline, see what your upline is expecting of you, fulfill it. When you start doing it, automatic, your downline will understand you, your upline will understand you. I am 100% sure Siddharth has understood me very clearly. யாரை போய் அல்லது பாலி சார் whoever யார் போய் என்னை பற்றி எதை சொன்னாலும் they know what who am I. அதே மாதிரி என்னை பற்றி யாரும் இன்னைக்கு நம்ம டவுன்லைன்ஸ் வந்து 12 lakhs people இருக்காங்க. I can vouch 12 lakhs people 11.5 lakhs people 100% they know who is Rajan.
பிகாஸ் பாயிண்ட் என்ன, லெட் மீ ஃபர்ஸ்ட் நோ வாட் மை டவுன்லைன் எக்ஸ்பெக்ட்ஸ் அவுட் ஆஃப் மீ. அடுத்தது லெட் மீ நோ வாட் மை அப்ளைன் இஸ் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் மீ. புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் காமிக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் காமிக்கிறேன். இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்க இதுல. You are able to see it. There's a glass tumbler here. நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இதுதான் நம்ம டவுன்லைன். அவர் வராரு, நம்மகிட்ட வந்து என்ன பண்றாருன்னா ஏதோ விஷயத்த சொல்ல வராரு. பட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வரும்போதே அவரை பத்தி யாரெல்லாம் ஏதோ சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய இதை அவர்கிட்ட கொட்டுறோம். என்னது பாருங்க, நம்ம கொட்டினதெல்லாம் வெளியே போயிடுச்சு, உள்ள போல. இப்போ டவுன்லைன் இப்போ வராரு, இப்போ நம்மகிட்ட தான் வராரு. அவர் வரும்போது கொஞ்சம் நிதானமா இப்போ கொட்டுங்க, உள்ள போயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், தென் ட்ரை டு பி அண்டர்ஸ்டுட். Then your relationship starts building. Your emotional bank starts building. This is very, very important. அதுவும் நெட்வொர்க்ல, ரிலேஷன்ஷிப்ல this is most important. உங்க அப்ளைன் உங்களை மாதிரி இருக்காரா, உங்க டவுன்லைன் நோ, டோன்ட் வரி. நீ எப்படி இருக்கணும், நீ இரு முதல்ல. நான் இருந்திருக்கேனே இதை வாங்காதீங்க. நோ, fine. So first understand, then be understood. And ஆறாவது இது synergize. ஒரு கூட்டு முயற்சி எடுத்துட்டு வாங்க. அதாவது உங்களுடைய டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது அண்ணன் தம்பிகள் மாதிரி பழக ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு அன்னோன்யம் டெவலப் பண்ணணும். Even though they are cross teams, even though they have conflicting interest, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியா இருந்ததா கூட அவங்க எல்லாரும் ஒன்று போல வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நாம் உருவாக்கி தரணும். இது என்னமோ திருப்பி சொல்றேன், நான் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, கடவுளுடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். ஐ ஸ்டில் தேங்க் காட். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கும்போது, நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ல இருக்கு, அதை படிக்கும்போது நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரியவே புரியாது. ஏன்னா அவங்களுடைய காம்ப்ரிஹென்ஷனுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் தவறு சொல்லல, அதுக்கு தாண்டி இருக்கும். ஒரு 4 தடவை படிச்சதுக்கு அப்புறம் தான் அது புரியும். 4 தடவை படிக்கிறதுக்கு யாரும் பொறுமை இருக்காது. 4 தடவை 3 தடவை 1000 தடவை எதை படிப்பான்னா, நக்கீரனை படிப்பான், ஜூனியர் விடனை படிப்பான், வேற ஏதாவது படிப்பான். இந்த கிசு புசு புசு அதெல்லாம் படிப்பாங்க. இது படிக்கிறதுக்கு வராது. பட் எனக்கு அதை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னா அது காரணம் கடவுள். அதை படிச்சு எனக்கு உள்ள கிரகிச்சுக்கிறதுக்கு உண்டான கொடுத்ததும் கடவுள். நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சேன்னா முதல் முட்டாள் நான் தான். ஸோ இது வளரணும். ஸோ யூ ஹேவ் டு கெட் டுகெதர். எப்பவுமே சொல்லுவேன், இன் மை எவ்ரி திங்ஸ் எப்பவுமே சொல்வது என்னன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் இது கிடைக்குதோ, பி வித் யுவர் பீப்புள். அதாவது சொல்லுவேன், ஒரு நெட்வொர்க்கர் ஷுட் ஹாவ் பவர் டீ, பவர் ஸ்நாக், பவர் லஞ்ச், பவர் பிரேக்ஃபாஸ்ட், பவர் டின்னர். அது என்ன பவர் டின்னர், அது என்ன பவர் ஸ்நாக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ டின்னர் சாப்பிடும்போது பவர் கொடுக்கறது இல்லை. நீ டின்னர் போய் தனியாக சாப்பிடக்கூடாதுயா, லஞ்சு சாப்பிட்டா யாரோ 4 டவுன்லைட் இருக்கணும் கூட. நீ யாரை வேணா கேட்டு பாருங்க, நான் எங்கேயுமே எப்பவுமே தனியாக சாப்பிட்டது கிடையாது. இட் குட் பி டீ, இட் குட் பி எனிதிங். தட்ஸ் ஆல். அப்படி டீ வரும்போது யார் இருக்கும், வெவ்வேறு டீம் இருப்பாங்க.
ஸோ இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மிங்கிள் ஆவாங்க. அண்ட் ஐ எம் தேர் டு பேட்ச் இட் அப். அண்ட் என்னுடைய அந்த இது இருக்கு, ஆட்டோமேட்டிக் சினர்ஜைசேஷன் வரும். அப்போ என்ன நடக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஏன்னா நம்மலாம் வெளிநாடுகள்லாம் போயிட்டு இருக்கு இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்போ தலையாக அடிச்சுக்கிறது நான். அப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஐ ஹேவ் அ டீம் இன் துபாய், ஐ ஹேவ் அ டீம் இன் பஹ்ரைன், ஐ ஹேவ் அ டீம் இன் சவுதி. இப்போ அதே மாதிரி இப்போ நாளைக்கு டுடே ஓப்பன் இன் கானா, தேர் ஓப்பன் இன் தாய்லாந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் சம் எக்ஸ் தேர் வில் பி ஒரு பிக் டீம் கமிங் அப் இன் தாய்லாந்து. எனக்கும் தாய்லாண்டில் இருக்கும், நானும் போவேன், தட்ஸ் ஓகே. பட் ஒருத்தருக்கு பிக் டீம் வருதுன்னா அவரும் போய் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். ஏன்னா அவர் டீம் அவர் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே அவர் டீமோட ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அப்போ அவர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அதே தாய்லாண்டில் சம் ஒய்க்கு சின்ன டீம் தான் இருக்கும், 4 பேரோ 10 பேரோ 100 பேரோ அப்படிதான் இருப்பாங்க. அப்போ நான் போகும்போது பார்த்துப்பேன். பட் அந்த ஒய் வந்து நேராக போக முடியுமானா, அவர் போய் பார்த்து அந்த 10 பேர்னால வரக்கூடிய வருமானம் அவர் போய் வர செலவுக்கு சரியா வராது. அது இட் வில் நாட் பிகம் ஃபீஸிபிள். பட் இந்த அந்யோன்யம் இருந்ததுன்னா இந்த எக்ஸ் போகும்போது ஒய் டீமுக்கும் பார்த்துட்டு வருவார். அடுத்தது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் கானால ஒய்க்கு பெரிய டீம் வந்திருக்கும், எக்ஸுக்கு சின்ன டீம் இருக்கும். அப்போ அங்கே ஒய் அங்கே போகும்போது எக்ஸ் டீமையும் சேர்த்து தன் டீம் மாதிரி பார்த்துட்டு வருவார். ஆனால் இந்த இடத்துல போய் கிராஸ் லைன் அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்ல, அப்போ எப்படி நடக்கும்? அது யாரெல்லாம் எங்கூட கிளியரா இருந்தாங்களோ அந்த இதுவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை வளர்த்துட்டு வாங்க, சினர்ஜைஸ் பண்ணுங்க கூட. எங்கே இன்னைக்கு பண்ண முடியாது வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து ஹோட்டல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. when it all opens up, take time. ரெகுலராக எப்போது அது மாதத்துக்கு எப்படியுமே சில முறைகள் நம்ம டீம் எல்லாம் கூட்டிகிட்டு கான் ஃபார் சினிமா ஃபிலிம், ஈவன் நம்ம டைரக்டர்ஸ்லாம் வரும்போது கூட அவங்களையும் நம்ம டீமையும் கூப்பிட்டு போயிருக்கேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? சினர்ஜைசிங் ஹேப்பன்ஸ். ஸோ கூட்டுழைப்பு வருகிறது. இந்த கூட்டுழைப்பு வரும்போது தான் இந்த அத்தனை ஹேபிட்டும் சேரும்போது நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல பேரடைம் ஷிஃப்ட், திருப்பி ரீகேப்பிங், பேரடைம் ஷிஃப்ட். கண்ணோட்டத்தை மாதிரி எந்த விஷயத்தில் இருக்கீங்கன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்தில் பாருங்கள். அப்போதான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்கு இதாக இருக்கும். Got it? And once started, become proactive. No reaction. வரத்துக்கு முன்னாடியே யோசிங்க, வந்ததுன்னா என்ன பண்ணலாம், அடுத்து வந்துருச்சு ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க, சொல்யூஷன் பாருங்க. வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் என்ன நடக்கும், என்ன எப்படி அதிலேருந்து வெளியே வரலாம். see for the solution. be proactive. only உங்களுடைய முழு அட்டென்ஷனும் உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கணும். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ல உங்களை இன்ஃப்ளூயன்ஸை தாண்டின விஷயங்கள்ல உங்க கன்சர்ன் இருக்கவே கூடாது. உங்க கன்சர்ன் எல்லாமே உங்களால எதை கண்ட்ரோல் பண்ணணும் அதுல தான் உங்க கவலை இருக்கணும். உங்க கவலை உங்களுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணாது. நாளைக்கு கொரோனா நிற்கும், கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. எதெல்லாம் உங்க கண்ட்ரோல் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஸோ அதை எடுத்துட்டு வாங்க, ப்ரோஆக்டிவ். அண்ட் ஒன்ஸ் ப்ரோஆக்டிவ், கீப் எண்ட் இன் மைண்ட். நம்ம இந்த உலகத்துக்கு என்ன விட்டுட்டு போகிறோம், நம்ம பேர் என்ன சொல்ல போறாங்க, நம்ம உறவினர்கள் என்ன சொல்ல போறாங்க, நம்ம கூட பிறந்தவங்க என்ன சொல்ல போறாங்க, நம்ம நண்பர்கள் என்ன சொல்ல போறாங்க, அப்போ எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அங்கே வைங்க. வெஸ்டேஜ் இவ்வளவு பேர் சம்பாதிச்சாங்க அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட 1000 பேர் வாழ்க்கையை மாத்திருக்காங்க. யாருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தாங்க. இன்னைக்கு உலகத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 120-150 வருடங்களாக இருக்கு. யாருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தாம பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறுவனமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்க யாராவது நஷ்டம் ஏற்படுத்தி சொன்னானா அவன் பைத்தியக்காரன். அவன் தேவையில்லாம கொண்டு வந்து ஸ்டாக் பாயிண்ட்ல காசை போட்டிருப்பான், அல்லது தேவையில்லாம கிரவுண்ட் அடிக்கிறதுக்காக ஒரே மாசத்துல கிரவுண்ட் அடிக்கிறதா பண்ணியிருப்பான். அது அவனுடைய பைத்தியக்காரத்தனம். நான் சொல்றது கரெக்டா தப்பா? அதுதான் முக்கியம். கீப் தி எண்ட் இன் மைண்ட். ஏன்னா எண்ட் இன் மைண்ட் வச்சுட்டீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அண்ட் அடுத்தது எதை செய்யணுமோ அதை செய்யும், அப்பப்போ செஞ்சிருங்க. சின்ன சின்ன நேரம் தான் இருக்கும். ஸோ தட் அர்ஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும், கிரைசஸ் அப்படிங்கிறதே இருக்காது. அதாவது சொல்லணும்னா நம்ம கம்பெனி எல்லாத்தையும் சரியா செய்யறதுனால தான் இந்த ஸ்டாக் அவுட் பாருங்க. இந்த கொரோனால நம்ம சென்னை டோட்டலி லாக்டவுன். இப்போ கூட ஸ்டாக் அவுட் கொஞ்சம் தான், ஏன்னா சப்ளை வரல. பட் இல்லாத கூட எது செய்யணுமோ செஞ்சு வச்சிருந்த விளைவு ஸ்டாக் அவுட்டே இல்லாமல் பண்ணிட்டு போறோம். இவ்வளவு வருஷம் நான் நிறுவனங்கள் இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாக் அவுட்டே இல்லாமல், ஸ்டாக் அவுட் இல்லைன்னா அது வந்து ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் இதை செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றீங்க. அடுத்த சான்ஸ் வின் வின், நானும் ஜெயிக்கணும் நீயும் ஜெயிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் பி அண்டர்ஸ்டுட். முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களை அவங்க புரிஞ்சுக்க எதிர்பார்க்க. சினர்ஜைஸ். இதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயம் ஷார்பன் யுவர் ஷார்ப். ரெகுலர் இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ், நிறைய இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை தரக்கூடிய புக்குகள், நல்ல நல்ல விஷயங்களை தரக்கூடிய வீடியோ, அதெல்லாம் பாருங்க. தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, தேவையில்லாததான் இது பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாதான் ஃபார்வேர்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவுமே உங்களோட அறிவை கொஞ்சம் தீட்டிக்கோங்க. எங்கெல்லாம் ஏதோ நடக்குது அங்கே போய் கலந்துக்கோங்க. ஈவன் டுடே ஐ எம் லேர்னிங், ஈவன் டுடே ஐம் அட்டெண்டிங் செமினார்ஸ். ஈவன் செமினாரில் வெபினார்ஸ் அட்டன் பண்ணுறேன், கற்றுக்கிறேன். ஐ ஸ்பெண்ட் டைம். அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா தென் வாழ்க்கையை வென்றே தீருவோம். அண்ட் இதுதான் ஆக்சுவலி எனி networker, highly effective person will have all these habits. So cultivate all those habits. My dear friends, I hope எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது அதாவது 7 habits of highly effective people. இன்னும் பெரிய புக் ஒன்று இருக்குது, அது தமிழ்லையும் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா இன்னும் விவரம் கிடைக்கும். சின்ன புக்காக அவரே 7 habits of highly effective நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அதே இதை எடுத்து போட்டிருக்காரு. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அது எப்படி இருக்கும் அப்படி எடுத்து போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த புக்கை படித்தா கூட இதோட நீங்கள் நான் சொல்லி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு ஒரு 1.5 மணி நேரம் பொறுமையாக எங்களோட இருந்ததற்கு தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. ஒய் ஐம் எண்டிங் இட் ஃபாஸ்ட் அப்படி கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னா 9 மணிக்கு அகெயின் ஐ ஹவ் டு கோ ஃபார் அன் வெபினார். ஸோ தட்ஸ் வை தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். வித் திஸ் ஃபைனல் வேர்ட்ஸ் I am taking leave. Thank you, friends. All the best and God bless you, friends.